காலையில் வந்தாச்சு. 15-16 மணி நேரம், 2 மணி நேரம் ட்ராவல், 2 மணி நேரம். காலையில் 5 மணிக்கு எழுந்தோம்னா நைட்டு 12 மணி ஆகிடும் தூங்க. இடையில 4 ஹவர்ஸ் தான் ஒர்க்கிங் தூக்கம். என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்கும் சினிமா. ஒரு 5 நாள் அப்படி இருக்கும், மீதி 10 நாள் வேலை இருக்காது. 10 நாள் என்ன பண்ணுவாங்க, வேலை இல்லைன்னா கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணணும். வேலை இல்லைன்னா போர் அடிக்கும், வேறு எதுக்கும் போக முடியாது. ஆனால் ஜெயிச்சுட்டா ஸ்டார், இல்லாட்டிட்டா போராட்டம். காலையில் டிஃபன் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து இட்லி, சூப்பர் இட்லி வித்து சுட்ட தலைக்கறி குழம்பு. தலையை எடுத்து உரிச்சு சாப்பிடுவாங்க. என்னப்பா மிஸ்டர் தினகரன். இவர் வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் வந்து ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். இவர் அப்போ சொல்லுவார், நீங்கள் என்ன பாடுபட போகிறீங்களோ அப்படின்னு. சினிமா ஆசையில் பேராசையில் ஓடி வருவேன். பெரிய பில்டப்லாம் சொல்லுவேன். நான் உண்மையிலே பெரிய ஆளாக தான் இருந்தேன். பில்டப்ஸ் நிறையா கொடுப்பேன். என்ன பெரிய சினிமா பாருங்க, அடுத்த படத்துலேயே நான் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பர் டே வாங்குகிறேன், கொடியாக சம்பாதிப்பேன்னு நிறைய பில்டப் கொடுத்தேன். இவர் டைரக்டர் ஒரு நல்ல கான்ஃபிடண்ட்டு. அப்படியே அடுத்த படத்துலேயே பெரிய ஸ்டாரா அப்படின்னு ஜாலியாக சிரிப்பார், கலாய்ப்பார். அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ 15 ஆண்டுகளாச்சா? உனக்கு 25, எனக்கு 15 தான்ப்பா. 12 ஆண்டுகள். எனக்கு 12 ஆண்டுகள் இப்போ குறைஞ்சிது. சுட்ட தலைக்கறி குழம்போட காலையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். தலைக்கறி எடுத்து சுட்டுருக்கியா? இல்லை. சுட்டு நல்லா தலையை பிடிச்சி நல்லா வாட்டி நல்லா பழம் போல சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்பு வச்சோம்னா அந்த தலைக்கறியோட அந்த சுட்டு நம்ம முதல்ல வந்து எல்லாத்தையும் நேச்சுரலாக சுட்டு தான் சாப்பிடுவோம். மனிதன் ஆதி காலத்தில் என்ன பண்ணால், ஒரு பறவையை பிடிச்சான், மசாலா தருவான். மசாலா கூட கிடையாது, இலைகளுக்கு தடவி சுட்டு சாப்பிடுவான். அந்த நேச்சுரல் ஃபயரில் கிடைக்கக்கூடிய ஒரு சத்து. சுட்டு சாப்பிடணும். இதுதான் வேணாம். சுட்ட தலைக்கறி குழம்பு காலையில் சொல்லாதீங்க. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் நடந்துருவேன் இன்றைக்கி. இது இப்போ எங்கள் தாத்தா திருப்பி சொல்கிறேன், ஒரு ஆட்டுக்கறியை ஒரே ஆள் சாப்பிட்டு 70 கிலோமீட்டர் டெய்லி வெயிலில் மாடு வியாபாரம் பண்ணுவார். அந்த ஊரில் போய் மாடு பிடிக்கணும், இந்த ஊரில் மாடு பிடிக்கணும். கிட்டத்தட்ட 15 கிராமங்கள் போய் ஒரு 5 மாடு போட்டிக்கிட்டு 15 கிலோமீட்டர் வந்து இல்லை 60 கிலோமீட்டர் ஆகும். சந்தை, மணப்பாறை சந்தைக்கு வருவார். சுத்தப்பட்ட கிராமத்தில் அவர் தின்ன ஒரு ஆட்டு கறியெல்லாம் புஷ்பமாக போயிடும். எனக்கு நைட்டு வந்து அந்த ஈரல் இதெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக காலையில் 4 மணிக்கு சுட்ட கறி. அந்த ஹேபிட்டுக்கு வந்தாச்சு. சரி, சுட்டக்கறி சாப்பிட்டோம். சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தில். நீங்கள் அதாவது பதுமை, அதாவது குரங்க கூட கிளி ஆக்கிடுவார். அதாவது ஒரு அழகில்லாத மனிதரை சினிமாவின் 25% பொறுப்பு இவங்க கையில் இருக்குது. கலை நயம் அபிநய சரஸ்வதி ஆக்கிறதும், கலை நயம் இந்த ராமராக கிருஷ்ணராக ஓவியங்களால் மாற்றக்கூடிய துறை. மேக்கப்புக்கு என்ன சொல்கிறது தமிழில்? ஒப்பனை கலைஞர்கள். எம்ஜிஆருடைய ஒப்பனை கலைஞர் பேர் என்ன? பீதாம்பரம். வாசு சார் டைரக்டருடைய ஃபாதர் பீதாம்பரம். எம்ஜிஆர் அப்படியே ரத்த கலரில் அப்படியே சுளிக்க வச்சது மிஸ்டர் பீதாம்பரம். கரெக்டாக? இப்போ உங்கள் யூனியன் யார் கலைஞர்கள், பழைய கலைஞர்கள் இருக்காங்களா? வெளியில் இருக்காங்க. சொல்ல நீ கைவந்த கலை சூப்பரானதுக்கு காரணம் இப்போ உன்னுடைய ரசனை. வாழ்க்கையில் ஓரளவுக்கு தான் திருப்தி அடைய முடியும். உன்னுடைய ரசனை வந்து கலையை பற்றி, இந்த தொழிலை நேசிச்ச பற்றி ஒரு 4 வார்த்தை 10 கோடி மக்களுக்காக சொல்லி பார்ப்போம். வணக்கம், என் பேர் தினகரன், ஒப்பனை கலைஞர். இந்த திருச்சியில் வந்து நான் 25 வருஷமாக மெம்பர்ஸாக இருக்கேன். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னென்ன அவார்ட்ஸ்? ஸ்டேட் அவார்ட் ஃபார் ஒப்பனை, அதாவது மேக்கப்புக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரு மாபெரும் கலைஞன். இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல நல்லா வேலை இருந்தது. இப்போ கொஞ்சம் வேலை எல்லாம் கம்மியாகிடுச்சு. அப்போதான் வரும் பேர் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஜி தமிழில் ஒரு டான்ஸ் ஜோடி டான்ஸில் ப்ரோக்ராம் வந்துருக்கு. ஓ, டான்ஸ் ஜோடியா? இப்போ பெண்களை அழகு பதுமைகளாகவும் என்ன சொல்கிறது, அப்படியே மினுக்க வச்சுருவார் மேக்கப்பில். அப்படியே பார்த்தாலே அந்த முகம் ஜொலிக்க வச்சுருவார்.
ஸோ அந்த வேலைக்கு வந்திருக்காரு. நன்றி, வணக்கம். சரி, ரைட்டு, நீங்கள் போயிட்டு வாங்க. கேள்வி ஆட் பண்ண வேலை இருக்குது. கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சுட்ட கறி. இது வந்து காது, சுட்ட காது. காது வந்து நல்லா சுட்டு பதமாக குழம்பு வைப்பாங்க. இது வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எச்சில் ஊறுது பாரு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். தலைக்கறி சுட்டு பழமாக எடுத்து அதை சாப்பிட்றது வந்து ஒரு கலை. இப்படி இந்த இளம் வயசுலேயே செக்யூரிட்டிகளை நான் என்னென்ன நினச்சேன், டாப் 10 ஹீரோவுக்கு தளபதி இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கெல்லாம் நீ வந்து பாடி கார்ட்ஸாக இருப்பாங்க, ஜிம் பாய்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு கேப்டன்னு நினச்சேன். இதை சொல்ல, எப்படி இந்த துறையில் வந்த, என்ன உன்னுடைய அனுபவங்கள், ஏன் அதை லைக் பண்ணி பண்ணுறாங்கிறது 2 வார்த்தை சொல்கிறேன். அனுபவம் இல்லை, ரொம்ப லைக் செக்யூரிட்டி கார்டு தான் ஒரு எல்லாமே சப்போர்ட் பண்ணணும், சேஃப்டியாக இருக்கணும். அது குறித்து ரொம்ப தலை ஆட்டு தலை இருக்குல்ல, இது நல்லா சுட வச்சு பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேண்ணா. சாப்பிட்டுருக்கேன். கடையில் போய் நல்ல கிராமங்களில் போனீங்கன்னா மாட்டு கறி இருக்குல்ல, சுட வச்சு பழம் மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக லட்டு மாதிரி கொடுப்பாங்க. எந்த இடத்துல கொடுப்பாங்க? வில்லேஜ்லேயும் கொடுக்குறாங்க. இப்போ தான் இல்லை, நமக்கு முதல்ல விசேஷ டைம்லாம் தீபாவளி ஆச்சு, அந்த மாதிரிலாம் அது மாதிரி பண்ணுவாங்க. அந்த குழம்பு தான் நான் சாப்பிட்றேன். சுட்ட தலைக்கறி குழம்பு. சுட்ட தலைக்கறி குழம்பு. இப்படியெல்லாம் அதில் ஒரு விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. தலையை சுட்டு சாப்பிட்டா உங்கள் பேர் என்னண்ணா? அண்ணா உங்கள் நேம்? செல்வம். இந்த தொழில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 18. எத்தனை மணிக்கு ஏந்திப்பீங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்களா? காலைல 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன், நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போவோம். வேலை நேரத்தில் என்னென்ன பண்ணுங்க? வேலையெல்லாம் வந்து ஓட்டுனர், வண்டி டிரைவர். அதுதானே நல்ல விஷயம் தானே. இல்லைண்ணா, இந்த நல்ல விஷயம் தானே. என்னண்ணா எல்லா விஷயம் என்னண்ணா எல்லாம் சொல்லிட்டுண்ணா. என்னண்ணா கரெக்டாண்ணா? டிரைவராக இருக்காரு, பாட்டு ஜப்பாத்தி பார்க்குறாரு, ஃபுட்டு கொடுக்குறதால அவர் மன தெம்மதி. என்னண்ணா அதுதான் நல்ல விஷயம்டா. ஆண்ணா அண்ணா உங்கள் நேம் அண்ணா? ஈசா. ஈசா, என்னண்ணா பண்ணுறீங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன வேலைண்ணா? சினிமாவில். சினிமா என்ன வைக்கிறீங்க? எல்லா வேலையும். எல்லா வேலையும். ஓகே ஓகே. ரொம்ப பிடிச்சா உங்களுக்கு வேலை? ரொம்ப பிடிச்சிடா உங்களுக்கு வேலை? பிடிச்ச வேலை. ஓகே ஓகே. ஏஜ்ண்ணா உங்களுக்கு? 52. 52. இந்த வயசுல வந்தீங்க? எந்த ஏரியில் வந்தீங்க? 96. 96. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். பசங்க இருக்கிறாங்கண்ணா?